வணக்கம் நண்பர்களே. ஏஐஓ டேரி தமிழுக்கு உங்களை வரவேற்கிறோம். பூமியைத் தவிர வேறு எங்காவது உயிர் இருக்கிறதா என்பது காலம் காலமாக நம்மிடம் இருக்கும் ஒரு கேள்வி. ஆனால் நாம் ஒருபோதும் யோசிக்காத ஒரு விஷயம் இருக்கு. விண்வெளியில் எங்காவது தண்ணீர் இருந்தால் அங்கே நம் பூமியில் இருக்கும் உயிரினங்களை கொண்டு போய் வளர்க்க முடியுமா? உதாரணத்திற்கு, நம் கடல் மீன்களை மற்றொரு நிலவிலுள்ள கடலில் கொண்டு போய்விட்டால் அவை உயிர் வாழுமா? இது கேட்க வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் நாசா மற்றும் எலான் மஸ்க் போன்றவர்கள் இதை மிகவும் சீரியஸாக ஆராய்ந்து வருகிறார்கள். அது எப்படி என்று இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது தண்ணீர் எங்கே இருக்கிறது என்பதுதான். நமது அண்டை கிரகமான செவ்வாய் கிரகத்தில் ஒரு காலத்தில் கடல்கள் இருந்தன. ஆனால் இன்று அங்கே பனிக்கட்டிகள் மட்டுமே உள்ளன. ஆனால் வியாழனின் நிலவான யூரோப்பா மற்றும் சனியின் நிலவான என்செலடஸ் அப்படியல்ல. இவற்றின் மேற்பரப்பு பல கிலோமீட்டர் தடிமனான பனிக்கட்டியால் மூடப்பட்டுள்ளது. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த பனிக்கு அடியில் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் ஆழம் கொண்ட பிரம்மாண்டமான கடல்கள் இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். பூமியில் உள்ளதை விட 2 மடங்கு அதிக தண்ணீர் யூரோப்பாவில் உள்ளது. இந்த கடல்வெளுக்கு நாம் மீன்களைக் கொண்டு சென்றால் என்ன நடக்கும்? அங்கே 3 முக்கிய சவால்கள் உள்ளன. சூரிய ஒளி இல்லாமை. பூமியில் உள்ள செடிகளுக்கும் பாசிகளுக்கும் வளர சூரிய ஒளி தேவை. ஆனால் யூரோப்பாவின் கடலுக்குள் சூரிய ஒளி செல்லாது. அதனால் மீன்கள் சுவாசிக்கத் தேவையான ஆக்சிஜன் அங்கே கிடைப்பது கடினம். உறைபனி குளிர். கடல் மேலே பல கிலோமீட்டர் பனிக்கட்டியாக இருப்பதால் அங்கே இருக்கும் தண்ணீர் கடும் குளிர்ச்சியாக இருக்கும். வேதியியல் மாற்றங்கள். வாட்டர் கெமிஸ்ட்ரி. அங்கிருக்கும் தண்ணீரில் உப்பின் அளவு எவ்வளவு, அல்லது அமோனியா போன்ற விஷத்தன்மை கொண்ட பொருட்கள் இருக்கிறதா என்பது நமக்கு இன்னும் சரியாகத் தெரியாது. ஆனால் இதற்கு ஒரு வழி இருக்கிறது. நேரடியாக மீன்களைக் கொண்டு செல்வதற்கு பதிலாக நாம் படிப்படியாக அங்கே உயிரினங்களை அறிமுகப்படுத்தலாம். ஸ்டெப் 1. முதலில் நாம் அனுப்ப வேண்டியது டார்டிகிரேடுகளை தான். விண்வெளியின் எந்த ஒரு கடினமான சூழலிலும் உயிர் வாழக்கூடிய ஒரே உயிரினம் இதுதான். ஸ்டெப் 2. சூரிய ஒளி இல்லாமல் வேதியியல் மாற்றங்கள் மூலம் கீமோசிந்தசிஸ் ஆற்றலை பெறும் பாக்டீரியாக்களை அங்கே அனுப்பலாம். பூமியின் ஆழ்கடலில் எரிமலைகளுக்கு அருகில் இத்தகைய உயிரினங்கள் ஏராளமாக உள்ளன. ஸ்டெப் 3. இந்த பாக்டீரியாக்கள் மூலம் அங்கே ஆக்சிஜனும் உணவும் உருவான பிறகு ஆழ்கடலில் வாழும் சிறப்பு வகை மீன்களை நாம் அங்கே வளர்க்க முயற்சி செய்யலாம். இங்கே மற்றொரு முக்கியமான பிரச்சனையும் இருக்கிறது. நாம் கொண்டு செல்லும் மீன்களோ அல்லது பாக்டீரியாக்களோ அங்கே ஏற்கனவே இருக்கும் ஏலியன் உயிரினங்களை அழித்துவிடக்கூடும். எனவே சர்வதேச விண்வெளி சட்டங்களின்படி மற்றொரு உலகத்தின் சூழலை நாம் மாசுபடுத்தக்கூடாது. அங்கே ஏற்கனவே உயிரினங்கள் இருந்தால் அவற்றை பாதுகாப்பதே நமது கடமை. ஒருவேளை 100 அல்லது 200 ஆண்டுகளுக்குப் பிறகு மனிதன் மற்ற நிலவுகளில் குடியேறும்போது அங்கே செயற்கை கடல்களை உருவாக்கி மீன் வளர்க்க முடியும். இது வெறும் கனவு மட்டுமல்ல, அறிவியலின் அடுத்த ஒரு பெரிய மைல்கல். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மற்றொரு கிரகத்தின் கடலில் மீன் வளர்க்க நம்மால் முடியுமா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு ஏஐஓ டேரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.